வேதத்துல ஒரு அழகான உதாரணம் இருக்கு. அன்னாள் என்றதான ஒரு ஸ்திரீ இயேசுடைய தேவனுடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து அழுறாங்களா, கதறி கதறி அழுதாங்களா ஆண்டோடைய பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து. எதுக்கு தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை எனக்கு வேணும் ஆண்டவர், எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுதாங்களா. இதை பார்த்து கொண்டிருந்த போதகர், ஏலி என்றதான ஒரு போதகர், அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னாரா, ஏமா நல்லா மது குடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து கடவுள்கிட்ட வந்து நீ ஜெபிச்சிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி அவளை திட்டினாராம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க போற ஒரு சூழல் மனுஷங்களுக்கு புரியவே இல்லை. அந்த உலகத்துல பிரதான ஆசாரியனாகிய ஏலி என்றதான ஒரு பெரிய தேவனுடைய மனுஷர் தான். அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி உலகம் நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அவங்க என்ன போயிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரியான ஒரு சூழல போயிட்டு இருந்தாங்க என்பது அந்த போதகருக்கு கூட தெரியல. அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் இங்க வந்து உட்காந்து நான் அழுதுட்டு இருக்கிறேன், நான் சும்மா அழுல ஐயா, எனக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல சொன்னாங்களா. அப்போ அந்த மனுஷன் சொன்னார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, அம்மா நீ வருத்தப்படாத, இனி உனக்கு கண்டிப்பா தேவன் அதை அருளுவார். அது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது அதற்கு அப்புறமா அவ துக்க முகமா இருந்ததே இல்லையா. அப்போ மனுஷங்களுக்கு நம்ம போற பாதை புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியாது. Nobody will ever understand what you are going through. நீ என்ன பாதையில போயிட்டு இருக்கீங்க, என்ன சூழல்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொல்ல வரன்னு கூட கேட்கறதுக்கு கூட இந்த உலகத்துல ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா நான் தைரியமா சொல்ல முடியும், why Jesus Christ is so special. ஏசிய ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் ஒரு நிமிஷம் நின்னு நீ என்ன சொல்ல வரன்றதை கேட்பாரு. நான் அது தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். He just listens to you. அவர் அப்படியே நம்மளை பார்த்து கேட்பாரு, என்ன சொல்ல வரீங்கன்றதை கேட்கிற ஒரு தேவன். நான் சொல்லுவேன், இந்த உலகத்துல நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம தைரியமா இருப்போம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, புரிந்து கொள்றதுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கு உனக்காக இருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையில் மரித்த நான் உன் கூட என்றென்றும் இருக்கிறேன்.